ராமநாதபுரம் மாவட்டம் கோவிந்தமங்கலம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டப் பணிகள் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். மற்ற ஊராட்சிகளில் பணிகள் நடைபெறும் நிலையில் கோவிந்தமங்கலம் ஊராட்சி செயலாளர் மட்டும் பணி வழங்க மறுப்பதாக குற்றம் சாட்டிய பெண்கள் RS மங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தனர். இதனால் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு 100 நாள் வேலை பணிகளை வழங்க வேண்டும் என பெண்கள் வலியுறுத்தினர். நாங்கள் 2 வருஷமாக 100 நாள் வேலை இல்லாமல் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. மக்கள் நிறைய பேர்கிட்ட கூட்டத்தில் கிராம சபை கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு மக்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கிராம சபை கூட்டத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் போன வருஷத்தில் 20 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க மக்களுக்கு. ஆனால் இது வரைக்கும் கேட்டால் ஃபண்டு இல்லை, ஏர்ஸ் இல்லாமல் இல்லை, இதுவும் வாங்கலைன்னு 2 வருஷமாக ஓவர் சாரும் யூனியன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னவரையும் நாங்கள் வேலையே இல்லை. ஃபஸ்ட்டு மக்களுக்கு வேலையை கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். மக்களுக்குன்னா ரொம்ப சாப்பாட்டுக்கு சந்தைக்கு போக கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதுதான் இருக்கும். ஏன் நிப்பாட்டினாங்க? கன்னியாகுமரி நகராட்சிக்கான குப்பை சேகரிக்கும் வாகனத்தின் ஓட்டுநர் பகுதி இருபக்க கதவுகளும் சேதமடைந்திருப்பது வீடியோவாக வெளியானது. கன்னியாகுமரி லாட்ஜ் பகுதிகளில் குப்பை சேகரித்துக் கொண்டிருந்த வாகனத்தின் முன்பக்க ஓட்டுநர் இருக்கை, அதன் எதிரே உள்ள இருக்கை ஆகியவை கயிறு கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. ஓட்டுநரின் உயிரை மதிக்காமல் ஸ்டாலின் மாடல் அரசின் நகராட்சி நிர்வாகம் செயல்படுவதற்கு பல தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து கன்னியாகுமரியை நகராட்சியாக தரம் உயர்த்தியது வெறும் கண் துடைப்பா எனவும் கேள்வி எழுப்பினர். கன்னியாகுமரி நகராட்சி காரி துப்ப வேண்டிய நகராட்சி. இந்த டோர் திறமுக்கா, இந்த டோர் லேசா தூக்கு தூக்கு, நீ தூக்கு, கீழே தூக்கு. இது வந்து படையப்பா வண்டி, தூக்கு தூக்கு மேல, அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கு. சரி, தூக்கல. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி பகுதியில் உள்ள முத்தாலம்மன் கோயிலை அறநிலையத்துறை கைப்பற்றக்கூடாது என வலியுறுத்தி ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். இக்கோயில் சிறுகுடி ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் டிரஸ்ட் என பதிவு செய்யப்பட்டு கடந்த மாதம் ஆகம விதிப்படி பாலாலயம் செய்யப்பட்டு கற்கோயிலாக கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த கோயிலை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர தனிநபர் ஒருவர் மனு செய்திருப்பதை அறிந்த ஊர் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.